ஒரு ஜோதிடனுக்கு ஜோதிடர் தான் அரசவையிலே அந்த காலத்தில் மந்திரிகளுக்கு நிகராக இருந்தவங்களாம் ஜோதிடர்கள் தான். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழக முதல்வருக்கு ஃபஸ்ட்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழக முதல்வருடைய அரசியல் பிரிவுடைய தனிச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜோதிடர் திரு ராடன் பண்டிட் அவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். பஞ்சாங்கம் எந்த கணக்கில் கொண்டு வரீங்க? பஞ்சாங்கத்தினுடைய மறு அமைப்பு தான் ஜோதிடம். பஞ்சாங்கம் இல்லாமல் ஜோதிடம் வருவது கிரகநிலைகளை கொண்டு தான் ஜோதிடம் வருது. ஜோதிடர் மட்டும் முன்னேறக்கூடாதுன்னு எந்த ஒரு ஆசை இது பேர் ஜோதிடர். இப்போ எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ஜோதிடத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய அங்கீகாரமாக நான் பார்க்குறேன். ஒரு மனிதனுக்கு சர்க்கிள் பெருக்கள்லாம் அவங்க காலம் சொல்லும். பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம் செல்வி சார். வணக்கம். வைகாசி மாத பலன்கள் வாங்கிக்கிறதுக்காக உங்ககிட்ட வந்திருக்கோம். இந்த டைமில் நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் கேள்விப்பட்டோம். என்னென்னு பார்த்தா, நம்ம தமிழக முதலமைச்சர் இப்போது தனக்கு ஒரு தனி அதிகாரியாக ஒரு ஜோதிடரை நியமிச்சிருக்கார் அப்படின்னு ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. இது சரியானது தானா? ஒரு அரசியலில் ஒரு ஜோதிடருக்கு இடம் கொடுக்கறது சரியா? ஒரு ஜோதிடராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இது எந்த விதத்தில் நீங்கள் கேட்குறது? அதாவது ஒரு ஜோதிடனுக்கு ஜோதிடர் தான் அரசவையிலே அந்த காலத்தில் மந்திரிகளுக்கு நிகராக இருந்தவங்களாம் ஜோதிடர்கள் தான். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழக முதல்வருக்கு ஃபஸ்ட்டு நல்வாழ்த்துக்கள். அதே போல் இந்த தமிழக முதல்வருடைய அரசியல் பிரிவுடைய தனிச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜோதிடர் திரு ராடன் பண்டிட் அவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். ஒருத்தருக்கு அவருடைய எந்த லெவலில் இருந்தாலும், அதாவது இப்போ இவர் விஜய் சார் ஒரு பிரபல நடிகராக இருந்திருக்கார். அதுக்கு முன்னாடி காலத்துலேருந்து அவருக்கும் இவருக்கும் நட்பு இருந்திருக்கும். அது எனக்கு தெரியாது. அவரோட கூட இருந்து அரசியல் பயணம் ஆரம்பிக்க சொல்லி அவருக்கு எல்லாத்துலேயும் கொடுத்து அவர் தைரியமாக இறங்க சொல்லி அவருக்கு கூட இருந்து நீங்கள் முதல்வர் ஆவீங்கன்னு சொல்லி அவருக்கு வழி நடத்தின ஒருத்தருக்கு அவருக்கு ஒரு கௌரவம் கொடுத்து தன் கூட முதல்வர் வைத்து கொள்ளக்கூடாதுன்னு எந்த சட்டம் சொல்லுது? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா மந்திரிகள் நாட்டை ஆளக்கூடிய அரசர்கள் இருந்த காலத்தில் மந்திரிகளுக்கு எந்த மரியாதையோ தளபதிகாரர்களுக்கு எந்த மரியாதையோ அந்த அளவுக்கு அரசவை ஜோதிடர்களுக்கு புலவர்களுக்கெல்லாம் மரியாதை இருந்தது. அதுக்கப்புறம் தான் காலத்தினுடைய இது ஜோதிடம் என்பது ஒரு விஞ்ஞானம் என்பது எவ்வளோ வாட்டி நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம் எந்த கணக்கில் கொண்டு வரீங்க? பஞ்சாங்கத்தினுடைய மறு அமைப்பு தான் ஜோதிடம். பஞ்சாங்கம் இல்லாமல் ஜோதிடம் வருவதில்லை. கிரகநிலைகளை கொண்டு தான் ஜோதிடம் வருது. இதில் நியூமராலஜி என்பது வேறு. இவர் கண்டிப்பாக வானிலை சாஸ்திரத்தை வச்சு தான் இவர் ஜோதிடம் சொல்கிறார். அப்போது ஒரு விஞ்ஞானத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இதுவாக தானே நீங்கள் பார்க்கணும். அதை விட்டுட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோதிடன் ஒவ்வொருத்தரும் ஜோதிடம் கேட்டுட்டு நீங்கள் வெத்தலை பாக்கு பழம் பூ பழம் கொடுத்துட்டு தட்சணை கொடுத்துட்டு நீங்கள் முன்னேறிக்கினே போகலாம். ஜோதிடர் மட்டும் முன்னேறக்கூடாதுன்னு எந்த ஒரு ஆசை இது பேர் ஜோதிடர். இப்போ எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ஜோதிடத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய அங்கீகாரமாக நான் பார்க்குறேன். ஏன்னா உலகத்தில் ஒரு விஷயந்தான் இருக்குது. 2 4 பேர் 3 பேருக்கு பொறாமை இருக்காது. ஒன்று ஃபைனான்ஷியல், ஒன்று டாக்டருக்கு, அடுத்தது ஒன்று ஜோதிடர். தன்னுடைய ஜோதிடருக்கு பொறாமை இருந்தால் அவங்க வாழ முடியாதுன்றது ஒரு அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் சக ஜோதிடருக்கு இது கிடைக்கப்பட்டது எங்களுக்கெல்லாம் கிடைக்க ஒரு அங்கீகாரமாக தான் நான் பார்க்குறேன். அதில் என்னென்னா எல்லா ஜோதிடர்களுக்கும் நிறைய பெரிய கம்பெனிகளுக்கு அட்வைசராக இருப்பாங்க. அவங்களெல்லாம் நிறைய பேர் டைரக்டர் ஆகியிருக்காங்க. அதுபோல் இப்போது அரசியலில் இப்போ நிறைய பேர் இந்த ஜோதிடத்தை படிக்க ஆரம்பிப்பாங்க. இது நிறைய பேருக்கு ஒரு ஆர்வம் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரசியலில் நிறைய பேர் ஜோதிடர்கள் இறங்குவார். ஏற்கனவே விஜய் சார் கட்சியில் ஒரு எம்எல்ஏ அம்மா கூட ஜோதிடராக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடமும் மற்ற படிப்புகளைப் போல் மற்ற கலைகளுக்கு போல் ஜோதிடத்துக்கு ஒரு முக்கியத்துவம். ஜோதிடம் என்றால் ஒரு இலகாரமாக ஏற்கனவே அந்த பார்வை இருந்தது 30 வருடத்துக்கு முன்பாக. இப்போல்லாம் கிடையாது.
இப்போல்லாம் நிறைய பேர் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், படித்தவர்கள், ஐஏஎஸ் ஆனவர்கள், ஐபிஎஸ் ஆனவர்கள்லாம் நிறைய பேர் ஜோதிடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடருக்கு கிடைத்த அங்கீகாரத்தை வழங்கிய தமிழக முதல்வருக்கு திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு தான் நான் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் வந்து ஜோதிடர்களுக்கு கிடைச்ச பெருமை அப்படின்னு பார்க்குறீங்க. ஆனால் நிறைய கோணங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ கம்யூனிஸ்டில் சில பேர்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா தோழர் மருதையன் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அதாவது ஆன்மீகத்தை நாடக்கூடிய மோடி கூட செய்யாததெல்லாம் விஜய் செய்கிறாரு, இந்த மாதிரி இருக்குது, இது விஜய்க்கு முதல் சறுக்கலாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சர்க்கிளா பெருக்கலான்றது காலம் சொல்லு. ஒரு மனிதனுக்கு சர்க்கிள் பெருக்கல்னா அவங்க காலம் சொல்லு. தோழர் மருதியனுக்கு இதில் என்னத்துக்கு அவருக்கு கஷ்டம் தெரில. நான் என்ன கேட்குறேன், ஒரு சிஎம் தனக்கு யாரை பிடித்தவர்கள், தன்னுடன் யார் கூட இருந்தார்கள், தனக்காக வந்து நம்பிக்கை பாத்திரமாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் வந்து ஜோதிடர்களாக இருக்கலாம், மருத்துவர்களாக இருக்கலாம், நடிகர்களாக இருக்கலாம், புரியுதுங்களா, தொழிலதிபர்களாக இருக்கலாம், சினிமா இயக்குநர்களாக இருக்கலாம், ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம், அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு தொழிலே இருக்கட்டும், வியாபாரிகளாக இருக்கட்டும். நான் என்ன கேட்குறேன், யாரை வைக்கணும்னு தோழர் மருதியன்கிட்ட கேட்டு தான் சிஎம் வைக்கணுமா? எல்லாத்துலேயும் குற்றம் கண்டுபிடிக்கிறது தானே கம்யூனிஸ்ட். அதனால தானே இன்றைக்கி இந்தியாவில் எடுத்திங்கன்னா, ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் கம்யூனிஸ்ட் என்றால் 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் ஜோதிபாஸ் ஐயாவில் இருந்து நீங்கள் அப்படியே பேர் சொல்லி கொண்டு வரலாம். இப்பொழுது எந்த கம்யூனிஸ்ட் தலைவர் யாருக்கு தெரியும்? கேரளாவில் ஒன்று இருந்தது, அதுவும் காணாத போயிடுச்சு இன்றைக்கி. ஸோ இவர்கள் இப்படி தான் பேசி கொண்டிருப்பார்கள். குற்றம் கண்டுபிடித்து காணாத போனவர்கள் யார் என்றால் கம்யூனிஸ்ட் அவர்கள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முதல்வர் அவருக்கு யாரை பிடிக்கிறதோ அவர் வைக்கிறார். அவர் ஆட்சியில் ஏதாவது குறை இருந்தால் அது பேசுவது தான் நியாயம். என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடருக்கு முதலமைச்சர் அலுவலகத்தில் ஒரு இடம் கொடுத்தார் என்பதுக்காக அதில் வந்து கண்ணு, காது, மூக்கு, வாய் இதெல்லாம் வச்சுட்டு பேசுகிறது. ஜோதிடம் என்பது என்ன? ஒரு வந்து எப்பவுமே வந்து நம்மளுடைய வானியல் சாஸ்திரத்தை கொண்டு தெய்வங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு கலை. உங்களுக்கு பிடிக்கலைன்னா விட்டுருங்க. உங்களுக்கு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் பிடிக்கும், எங்களுக்கு பிடிக்காது. எங்களுக்கு ஆன்மீக சித்தாந்தம் தான் பிடிக்கும். விஜய் சார் வந்து சிஎம் முதலமைச்சர் விஜய் சார் வந்து எல்லா கோயில்களுக்கும் அனைத்து மத வழிபாடுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறார். அதில் ஜோதிடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். அவ்வளோதானே நீங்கள் நினைக்கணும். இதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நானே ஒரு ஜோதிடராக இருந்து பெருமைப்படுகிறேன்னு தான் சொல்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல விஷயமாக தான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடியவர்கள் பார்ப்பார்கள், ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பார்ப்பார்கள். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸை கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும்.